ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக இங்கே நடைபெற்று வருகிற நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நாம் இந்த 4 ஆண்டு காலம் நாம் இப்போது முடிந்து விட்டது. இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இப்படி ஒரு சிறப்பான பயிற்சியை நாம் இதுவரை பெற்றதில்லை. ஆனால் நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்ததற்கு நாம் நன்றி சொல்லி ஆக வேண்டும். நான் நிர்மலா சார் கேட்டார், நிர்மலா சார் பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் என்னவோ கேட்கறேன் நினைச்சேன். எனக்கு நிர்மலா சார் பற்றி ரொம்ப வருஷமா தெரியும். அவரை பற்றி நான் பேப்பர்ல அடிக்கடி பார்ப்பேன். எக்ஸ்ட்ரா அமைப்பு மூலமாக சட்டையை சுத்தப்படுத்தி சிங்கார சட்டையா மாற்றதுக்காக நம்முடைய தளபதி அவரோட துணை இருந்து செயல்பட்டதை நான் பல செய்திகளை படிச்சிருக்கிறேன். எனக்கு நம்ப முடியல. நிர்மலா சார் அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் எதையோ பண்றாரு. நான் அப்படிதான் நினைச்சேன். தவிர இப்படி எளிமையா இவ்வளவு கருத்துக்களை உருவாக்கி இந்த உலகம் போற்றின்ற இவருடைய செய்திகளை நாம் நேரடியாக கேட்கும்போது நான் உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் அடைகிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு நான் அசோக் வர்தன் செட்டி அவர்கள் கண்டிப்பாக நன்றி சொல்லியாக வேண்டும். ஏனென்று சொன்னால் அசோக் வர்தன் செட்டி மீது எனக்கு கோபம் உண்டு. அவர் கடுமையாக நடவடிக்கை எடுப்பார்கள். எந்த காம்ப்ரமைஸா கிடையாது. அவர் துணை முதல்வர் யாராகட்டும் ஒரு மிகப்பெரிய ஆள், ஐஏஎஸ் அதிகாரி. அந்த அதிகாரி எவ்வளவு அன்பாக எவ்வளவு இனிமையாக இந்த இவருடைய நிகழ்ச்சி இந்த மக்களை சென்றடைய வேண்டும், இந்த உள்ளாட்சி சென்றடைய வேண்டும், நாம் கையில் இருக்கின்ற உள்ளாட்சி நிர்வாகம் சிறப்பாக சென்றடைய வேண்டும், இந்த இந்தியாவில் பாராட்டு வர வேண்டும் என்று அவர் நினைத்தாரே அதை நான்